ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। I offer my respectful obeisance to all the Vaishnava, those who are assembled here. I was so fortunate to discuss the topic about the Purushottam Adhigamas among the assembly of Vaishnavas and Vaishnavis. I am so fortunate to getting an opportunity glorifying the Purushottam Adhigamas. ஹரே கிருஷ்ணா. இங்கே குழுமி இருக்கிற பக்தர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி பக்தர்கள் சமூகத்தில் வைணவர்களுக்கு மத்தியில் புருஷோத்தம அதிக மாதத்தோடைய மகிமைகளை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்காக நான் ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு இது ரொம்ப அழகான ஒரு புனிதப்படுத்தக்கூடிய முறை. ஸோ இன் வைஷ்ணவ கேலண்டர் எவ்ரி மந்த் வி ஹாவ் அ சுப்ரீம் லார்ட் ஹோலி நேம் எவ்ரி மந்த் கனெக்டட் வித் சுப்ரீம் லார்ட். கேசவ மாதா, மாதவ மாதா, கேசவ மந்த், மாதவ மந்த், நாராயணா, விஷ்ணு, மதுசூதனான், திருவிக்ரமா, தாமோதர மந்த். In this way, we have a 12 month in 12 Lord Supreme Holy Name. நம்ம வைணவ கேலண்டரில் 12 மாதங்களுக்கு பகவானுடைய 12 திருநாமங்கள் இருக்குது. கேசவ மாதம், நாராயண மாதம், மாதவ மாதம், கோவிந்த மாதம், ஏன் தாமோதர மாதம் கூட நம்ம கொண்டாடுறோம். Among all the months, Damodara month is very, very special. Among all the month, Damodara month is auspicious. எல்லா மாதங்கள்லேயும் தாமோதர மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப மகிமை வாய்ந்தது. கார்த்திக் வரதா அண்ட் கார்த்திக் மந்த். ஸோ தாமோதர மந்த் இஸ் நன் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணியோடைய அனுகிரகம் பெற்றது தாமோதர மாதம். தாமோதர மாதம் ராதாராணி வேறு வேறு இல்லை. ஸோ இஃப் யூ பர்ஃபார்ம் எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் டிவோர்ஸ் சர்வீஸ் இன் தாமோதர மந்த், யூ கேன் கெட் 100 times பெனிஃபிட்ஸ். தாமோதர மாதத்தில் ஏதோ ஒரு சிறு சேவை நாம் செய்தால் கூட 100 மடங்கு நமக்கு நன்மை தரக்கூடியது. ஸோ we oftenly every year we are hearing the glories of Damodara month from the mouth of pure devotees, Vaishnavas and Gurus, Acharyas, and we are reading from the Puranas. ஸோ ஒரு வருஷமும் கூட தாமோதர மாதம் வரும்போது நம்ம வைணவர்கள்ட்டிருந்து, ஆச்சாரியர்கள்ட்டிருந்து, குருமார்கள்ட்டிருந்து, சாஸ்திரத்திலிருந்து தாமோதர மாத மகிமை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். Now tomorrow onwards starting புருஷோத்தம அதிக மாஸ். ஸோ நாளையிலிருந்து புருஷோத்தம அதிக மாதம் துவங்குகிறது. ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் புருஷோத்தம அதிக மாஸ் அண்ட் வை த மந்த் இஸ் கால்ட் புருஷோத்தம அதிக மாஸ் அண்ட் வாட் வி ஷுட் டூ, வாட் வி ஷுட் நாட் டு டூ, whom to worship, how to worship, what type of mantra we have to chant, and so many things are we have to learn from this session. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நாளையிலிருந்து புருஷோத்தம அதிக மாதம் தொடங்குது. இது என்னது இந்த புருஷோத்தம அதிக மாதம்? ஏன் இந்த மாதத்துக்கு புருஷோத்தம அதிக மாதம்னு பேர்? இந்த மாதத்தோடைய சிறப்பு என்ன? இந்த மாதத்தில் நாம் யாரை வழிபட வேண்டும், ஏன் வழிபட வேண்டும், எவ்வாறு வழிபட வேண்டும், எந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்ய வேண்டும், எந்த விஷயங்களை பின்பற்ற வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அதையெல்லாம் இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். So actually the two calendar is very, very important. One is solar calendar, another one is lunar calendar. ஸோ 2 நாள்காட்டி இருக்குது. ஒன்று சூரியனை மையமாக வச்சு கணிக்கிற நாள்காட்டி, இன்னொன்று சந்திரனை மையமாக வச்சு கணிக்கிற நாள்காட்டி. And another one calendar is there, that is Roman calendar, that is useless calendar. இன்னொரு கேலண்டர் இருக்குது, அது ரோமன் கேலண்டரு. அந்த ரோமன் கேலண்டர் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிகாஸ் தட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் கேலண்டர். அந்த ரோமன் கேலண்டர் நேர்த்தியான கேலண்டர் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் ஓவர் த வேர்ல்ட் people are following Roman calendar.
They are misleading by the Roman calendar. That is not a, which is not a exactly perfect calendar. ஆனால் துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதும் வந்து ரோமன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ரோமன் கேலண்டர் வந்து ரொம்ப அதிகாரப்பூர்வமானது இல்லை, அது அவ்வளோ நேர்த்தியானதும் இல்லை. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் solar calendar and lunar calendar. In India we are following, some people are following solar calendar, some people are following lunar calendar. பெரும்பாலும் இந்தியாவில் வந்து சிலர் வந்து சூரியனை மையமாக வச்சு நாட்களை கணிக்கிறாங்க, சிலர் சந்திரனை மையமாக வச்சு நாட்களை கணிக்கிறாங்க. அப்போ சூரியனை மையமாக வச்சு நாட்களை கணிக்கிறோம், அந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க, பின்பற்றுகிறார்கள். சந்திரனை மையமாக வச்சு நாட்களை கணிக்கிறவங்க அந்த கேலண்டர் பின்பற்றுறாங்க. Among the traveling time, solar calendar and lunar calendar, there must be some differences there. இப்போ சூரியனுடைய அசைவை வைத்துக்கொண்டு கணிக்கக்கூடிய கேலண்டருக்கும் சந்திரனுடைய நகர்வை வைத்துக்கொண்டு கணிக்கக்கூடிய கேலண்டருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் வரும். ஸோ இன் சோலார் கேலண்டர் 3 years one month is extra is added. இந்த சோலார் கேலண்டரில் 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாதம் வந்து கூடுதலாக வருது. சூரியனுடைய கேலண்டர் கால்குலேட் கம்பேர் பண்ணும்போது இந்த சோலார் கேலண்டரில் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வருது. தட் த மந்த் இஸ் கால்டு உபரி மாசா. அந்த மாதத்துக்கு வந்து உபரி மாசம்னு பேர். அந்த கம்பேரிங் பிட்வீன் சோலார் கேலண்டர் அண்ட் லூனார் கேலண்டர், தட் எவ்ரி 3 years once one month is extra. That the month name is called Upari Masa. Upari means extra. So in the Upari Masa, people are not worshipping that the month is not called auspicious month, because the extra month, no one is very interested to do all the auspicious activities, pujas and graha pravesha and marriage ceremonies, nothing else. No one do anything, any auspicious activity. No one will ready to do any auspicious activity or ritual activity or pious activity, because the people are thinking this month is a Mala Mas, it's a contaminated month. The month is called Mala Mas or contaminated month. அப்போ இந்த சந்திரனை மையமாக வச்சுக்கூடிய கேலண்டருக்கும் சூரியனை மையமாக வச்சுக்கிற கேலண்டருக்கும் என்ன ஆச்சுன்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் வந்து கூடுதலாக வருது. அப்போ அந்த ஒரு மாதம் கூடுதலாக வர்றதுனால அந்த மாதத்துக்கு உபரி மாதம் என்று பெயர். அந்த உபரி மாதம் ஒரு மாதம் கூடுதலாக வந்ததுனால மக்கள் யாரும் அந்த மாதத்தை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதை ஒரு மல மாதமாக கருதுகிறார்கள். அந்த மாதத்தை ஒரு கழிவாக ஒரு மலமாக கருதுகிறார்கள். அதனால இந்த மாதத்தில் யாருமே வந்து புண்ணிய காரியங்களை செய்வது, வேத நியமங்களை பின்பற்றுவது, கிரகப்பிரவேசம் செய்வது, திருமணம் செய்து கொள்வது, எந்த ஒரு வேத சடங்கோ புண்ணிய கர்மாக்களோ அல்லது வந்து புண்ணிய காரியங்களோ இல்லை எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆன்மீக காரியங்களோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தென் வாட் ஹேப்பன், they each and every month had a personification. Like Damodara month had a personification, Keshava Masa, Madhava Masa, every month had a personification. Similarly, the Mala Masa had also personification. The deity of Malamas, the Mataji will feeling very unhappy. People are rejecting me. People are insulting me. People are calling this month is Malamas. This is not auspicious. This month is inauspicious. No auspicious thing will not be performed. The people doesn't want to perform any auspicious activities in this month. So she is crying. She is crying. Why I am born? So my birth is useless. No one is recognizing me. No one is glorifying me. No one is giving shelter to me. Then what is the use of my living? She is crying. இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த ஓரொரு மாதத்துக்கும் ஒரு பர்சானிஃபிகேஷன் தேவதை, ஓரொரு மாதத்துக்கும் ஒரு ரூபம் உண்டு. கேசவ மாதம், நாராயண மாதம், மாதவ மாதம், கோவிந்த மாதம், தாமோதர மாதம். அந்த மாதிரி இந்த மலமாச தேவதை, இந்த மலமாச தேவதைக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்னை எல்லாரும் ஒதுக்கி விட்டார்கள், என்னை எல்லாம் நிராகரித்து விட்டார்கள், என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை வந்து ஒரு மல மாசம்னு சொல்கிறாங்க. இது ஒரு அசுத்தமான மாதம், இது ஒரு தேவையில்லாத மாதம். This month is unnecessary. This month is inauspicious, useless. So we doesn't want perform any ritual activity, any
auspicious activity, because people are thinking this month is inauspicious. This month is like a contaminated month. This month is called impure. This month is called malamas. ஸோ அதனால் மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த மாதம் ஒரு தேவையில்லாத மாதம், இது ஒரு அசுத்தமான மாதம், இது ஒரு மல மாதம், இந்த மாதத்தில் எந்த ஒரு புண்ணிய காரியங்களோ சடங்குகளோ பண்ணக்கூடாது. எல்லாரும் இந்த மாதத்தை நிராகரித்து விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள், அவமதித்து விட்டார்கள். அப்போ பாருங்க, இந்த மாதத்துடைய தேவதை அழற, மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கி விட்டாங்களே, என்னை அழுக்கான மாதம் மல மாதம் சொல்கிறாங்களே, என்னை நிராகரித்து விட்டாங்களே, என்னுடைய மாதத்தில் எந்த நல்ல காரியமும் புண்ணிய காரியமும் எந்த ஒரு வேத சடங்கும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. She is crying. See, if someone will come to us and suddenly you are useless, you are inauspicious, you are a burden for this earth. In this way, somebody is criticizing, somebody is scolding us, or somebody will shouting us. What we'll do? One thing we'll do, we go and fight with them, or otherwise we'll cry. These two things will happen. Somebody will come and criticize us, or somebody will come and fighting with us. We couldn't tolerate all those words what they are saying. இப்போ திடீர்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட நீ ரொம்ப அசுத்தமானவன், நீ நேர்மையானவன் கிடையாது, நீ அமங்கலமானவன், உன்னோட சேரவே கூடாது, உன்னை நாங்கள் ஒதுக்கிடுறோம், உன்னை வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அவங்ககிட்ட சண்டைக்கு போவோம், இல்லை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். ஐயோ, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை அசுத்தமானவன் சொல்லிட்டாங்களே, என்னை ஒதுக்கிட்டாங்களே, என்னை வெறுத்துட்டாங்களே, என்னை அவமதிக்கிறாங்களே. ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம்? நான் ஏன்டா வாழணும் இந்த சமுதாயத்தில், இந்த சொசைட்டி? no one ready to reciprocate with us, no one show their love and affection with us, no one is recognizing us. Then what we will think? What is the use of my birth? What is the use of my life? I doesn't want to live. I want to leave this body. Sometimes people will think like this, isn't it? இல்லையா? சில நேரங்களில் சமுதாயத்தில் யாருமே நம்மளை சேர்த்துக்கல, எல்லாரும் நம்மளை வெறுத்துட்டாங்க, எல்லாரும் நம்மளை உதாசீனப்படுத்திட்டாங்க, எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, எல்லாரும் நம்மளை தவிர்க்கிறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? என்னடா பிறப்பு இது, ஏன் தான் இந்த உலகத்தில் வந்தோம், பேசாமல் உடலை விட்டுறலாமா அப்படின்னு தானே தோணும். Similarly, the Ubarimas, the Malamas is thinking, what is the use of me for my living? So my life is no use. So he's crying. So long crying, she came to Vaikuntha, and Lord Vishnu, he saw Lord Vishnu on the lying of the costal ocean. So she is crying. Then Mahavishnu asking, oh lady, oh Mataji, why are you crying? You are in Vaikuntha. Vaikuntha means there is no misery. Why are you crying here? அந்த அம்மா இந்த மாதாஜி அந்த உபரி மாதம் இருக்கு இல்லையா, அந்த உபரி மாதம் எக்ஸ்ட்ரா மந்தோடைய அந்த பர்சானிஃபிகேஷன் டெய்டி, அந்த கூடுதலான மாதத்தோடைய தேவதை போய் வைகுண்டத்தில் அழறான். அங்கே பார்க்கடலில் பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கார். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சகுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். சாந்தாகாரம் புஜகசயனம் is lying on the that milk ocean, on the Adishesha bed. Is very beautiful, very handsome. It's like his body is like a monsoon cloud color. He wore a yellow garment. He has a forehand, Sadurbuja, Chanka Chakra Gada Batma, Vanamali, Gadi, Changi, Chakri, Chanandaki, Sriman Narayana, Vishnu, Vasudeva. The Vasudev Krishna, Mahavishnu had a forehand, Sanka Chakra Gada Batma. The Malamas Mataji is seeing the deity personification. He is seeing the Lord face to face, still she is crying. And the Lord asking, oh, Ubari Masa, oh Mataji, why are you coming and crying in Vaikuntha? Vaikuntha means there is no misery. Vaikuntha means everyone be happy because I am here. Why are you crying? Don't cry, don't cry. Mahavishnu said. அப்போ இந்த உபரி மாச தேவதை என்ன பண்ணாங்க, வைகுந்தத்துக்கு போனாங்க, அங்கே போய் அழறாங்க. அங்கே பகவான் ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கார். மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம்,
மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை அணிஞ்சிருக்கார். 4 கரங்கள், சங்கம், சக்கரம், கதை, தாமரையோடு காட்சி கொடுக்கிறார். பாருங்க, பகவானு நேருக்கு நேர் தரிசனம் பண்ணிட்டு அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. பகவான் கேட்கிறாரு, ஏமா இங்க வந்து அழற? இது வைகுந்தம்மா, வைகுந்தத்துல துன்பமே கிடையாது. வைகுந்தானா துன்பமே கிடையாது. உனக்கு என்ன துன்பம்? இங்க நான் இருக்கேன், வைகுந்தம் இருக்கு, இங்கேயே வந்து அழற. And she is saying, oh Prabhu, you know everything. See, people are rejecting me, people are insulting me, people are calling me, you are a malamas, you are a contaminated month, you are inauspicious, we doesn't want to perform any ritual activity in your month. We will never give a name to this month because you are ill, you are a useless month, so we'll never call any name to you. You have no name, you are simply a contaminated month. In this way, people are not accepting me, people are rejecting me, people are insulting me, people are criticizing me, people are saying you are contaminated, you are inauspicious. She is crying and she became unconscious. அந்த அம்மா சொன்னாங்க பகவான் இடத்துல, பகவானே, என்னை மக்கள் எல்லாம் உதாசீனப்படுத்திட்டாங்க, என்னை நிராகரிச்சிட்டாங்க, நீ ரொம்ப அசுத்தமானவ, அமங்கலமானவன் சொல்றாங்க, உனக்கு பேரே கிடையாது, உனக்கு எந்த பேரும் கொடுக்க மாட்டோம், நீ மலமாசம், நீ அழுக்கானவள்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அழுது மயங்கி விழுந்துட்டாங்க. And after some time she woke up and Mahavishnu, don't worry, don't cry, I'll be here, don't cry. So I will bring you to the most auspicious place in Goloka Vrindavan. There is Lord Krishna is there, we'll go and meet him, don't worry about that, don't worry, don't cry. And Mahavishnu brought the Ubarimasa, the Malamasa deity personified. He brought the Mataji to Goloka Vrindavan. So she came along with Mahavishnu. She came to Goloka Vrindavan. There Krishna is there, Supreme Personality of Godhead, Purushottama. Krishna is Parama Purushottama. Krishna is there. And Krishna is asking Mahavishnu. When Mahavishnu came to Goloka Vrindavan, he offers his obeisance to Krishna. And Mahavishnu, Krishna both are embracing. Then Krishna, who is that lady? Why is she crying Goloka Vrindavan? Goloka Vrindavan, no one will cry. Why she is crying here? Who is that lady? Krishna is asking to Mahavishnu. Mahavishnu அந்த மாதாஜியை மலமாச மாதாஜியை கூட்டின்னு போனாரு கோலோ உந்தாவனத்துக்கு. அங்கே பார்த்து பகவான் கிருஷ்ணர் புருஷோத்தமன், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா இது சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட், பரம புருஷோத்தம். ஸோ பகவான் பார்த்த உடனே மகாவிஷ்ணு அவருக்கு ஆலிங்கனம் பண்ணிக்கிற 2 பேரும் கட்டி தழுவின்றாங்க. பகவான் கேட்குறாரு, யார் இந்த பொண்ணு, ஏன் இங்கே வந்து அழுதுன்னு இருக்கா, அவன் ஏன் கோலோ வந்தாவனத்தில் வந்து அழுதுன்னு இருக்கா, இங்கே யாரும் அழமாட்டாங்க, இங்கே யாரும் அழக்கூடாது, இங்கே யாரும் அழமாட்டாங்களே, அவன் ஏன் இங்கே வந்து அழுதுன்னு இருக்கா. Then she is saying, oh my Lord Krishna, you are the Supreme Personality of Godhead, you are Purushottama, you are the Supreme Personality of Godhead, you know everything, you know past, present and future, you know about me. See, I doesn't want to live, I have to die. Why are you want to die? Krishna says, why are you want to die? What is your problem? She is saying, oh Krishna, nobody will recognizing me, nobody calling my name. See, they are all calling, you have no name, you are ill personification, you are a contaminated personification, you are inauspicious. In this way, everyone rejecting me. So what to do? What is the meaning of my life? அவங்க சொன்னாங்க கிருஷ்ணர் இடத்துல, ஓ பகவானே, என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது, எனக்கு யாரும் பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் அன்பா அழைக்க மாட்டேங்கிறாங்க, என்னை எல்லாம் வந்து உதாசீனப்படுத்துறாங்க, என்னை எல்லாம் அவமதிக்கிறாங்க, நீ வந்து அசுத்தமானவ, அமங்கலமானவ, என்னை விரட்டி விட்டாங்க, நான் வந்து இறந்து போகணும், எனக்கு வாழ்க்கை வேண்டாம், எனக்கு பேரே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. If you think, if you got a child, you are not giving a name to the child, then what will people will say? They ask some name and some ill name they call. Hey, such a boy, you are looking like this, you are looking like that, you have no name. Means you have no name is what do you? They will call you some other name also. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நம்ம பேரே வைக்கலன்னு சொன்னா யார் என்ன பேர் வேணாலும் சொல்லி கூப்பிட்டுக்கோ, அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், அவன் how he is walking, no, he is walking like this, he is standing like this, his nose like this, his eyes like this. In this way they are giving all the ill names, they call all the ill names. If you have not a proper name,
people will call any name, whatever they want they call. இல்லையா? இப்போ நமக்கு அப்பா அம்மா பேர் வைக்கலைன்னா அவர் அந்த உயரமாக இருக்கவர் பாருங்க, ஒல்லியாக இருக்கவர் கொத்தவரங்கா மாதிரி இருக்காரு, அவர் கண்ணியா எப்படி இருக்கு, அவர் மூக்கியா அப்படி இருக்கு, அவர் ஏன் இப்படி நடக்கிறார் அப்படி நடக்கிறார், அவருக்கு பேரே இல்லையா? அது மாதிரி என்ன பேர் வேணா சொல்லி கொடுத்து. And she is crying, and Krishna said, don't cry, you are in Golo Vrindavan, I am the supreme Lord of Godhead, I am Purushottama. Krishna is Purushottama. So she is taking darshan of Krishna. Instead of, if you take darshan of Krishna, how do you become very happy, you know? Krishna is so beautiful. Venum gananda maravinda dalaya daksham varha vadam samasidambuda sundarangam kandarpa kotika maniya vishesha shobham govindamadi purusham damaham bhajami. Krishna holding a flute on his hand. His eyes are like a lotus petal. His color is monsoon cloud. He wearing a Vaijayanti mala. In his chest, Srivastha symbol is there. He wore a Kaustuba gem. His hairs are curl hairs. Upon the head, he wore a peacock feather. And Tribanga form, very beautiful form, Tribanga form. Krishna's body in three bend like this. He got a Tribanga form. Shamam Tribanga Lalitam. Such a beautiful form. If anyone see Krishna, they become happy in ecstasy. But you are crying here. Why are you crying? You don't cry. I be here. அவங்க வந்து அந்த அதிக மாதம் வந்து அந்த மலை மாத தேவதை கோலோக விருந்தாவனத்துலேருந்து பகவான் கிருஷ்ணரை பார்க்குறாங்க. கிருஷ்ணர் எப்படி அழகாக இருக்கார். மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போன்ற கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துக்குரி, கழுத்தில் கௌஸ்துவமணி, அவர் மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடை அணிஞ்சிருக்காரு. அவர் தலைமுடியெல்லாம் அழகழகாக சுருளாக இருக்குது. அந்த தலையில் வந்து அழகான ஒரு மயிர்பீடி வச்சுருக்கார். அவர் உடலில் 3 வளைவுகள் இருக்குது. இந்த ரூபத்தை பார்த்து யார் அழுவா? இந்த ரூபத்தை பார்த்து எல்லாரும் ஆனந்தத்தில் வந்து துள்ளி குதிப்பாங்க. அதனால ஏன் இங்கே வந்து அழறி, நீ அழாத, நான் இருக்கேன். Then she was little pacified and she offered her prayers to Krishna. Oh Krishna, what to do? Simply people are rejecting me. Then அந்த மலமாச தேவதை சொன்னா, கிருஷ்ணா என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க, என்ன செய்யறது? So there is a 3 important point here we have to learn. Who is eligible for getting Lord Krishna's blessing? Who is eligible? Who is eligible to get Krishna's blessing? If you have a 3 quality, then you are, if we are have these 3 quality, we are eligible to get Lord Krishna's blessing. 1, always we are think, I am incapable, I am contaminated soul, I am a contaminated soul, I am a fallen soul. Second, I am most sinful. Third one, I am most fallen. If those who are think like this, I am most fallen soul, I am so contaminated, I am insignificant, I am contaminated soul, I am so sinful, I have no any qualification. If these qualities are with us, we are capable for eligible to getting Lord Krishna's blessing. யார் ஒருத்தர் வந்து இந்த 3 குணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து பகவான் கிருஷ்ணனுடைய கருணையை பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க. அந்த கேள்வி இப்படி கேட்டா, யார் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய தகுதியை பெறுவதற்கு, கிருஷ்ணன் புருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணனுடைய கருணையை பெறுவதற்கு தகுதி உள்ளவர் யாருன்னா, இந்த 3 குணம் நம்ம கிட்ட இருக்கா? அந்த 3 குணம் என்னது? முதல்ல வந்து என்னை விட ஒரு இழிவான கீழேயான ஆத்மா கிடையாது, நான் தான் ரொம்ப கீழேயான ஆத்மா. என்னை விட ஒரு மகா பாவி கிடையாது, என்னை விட ஒரு தாழ்ந்த ஜீவனை பார்க்கவே முடியாது. நான் ரொம்ப தாழ்ந்த ஜீவன், என்னை விட ஒரு கீழேயான ஆத்மா கிடையாது, நான் ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்றேன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஐ ஹாவ் நோ எனி குவாலிஃபிகேஷன். அப்படி யார் நினைக்கிறாங்களோ, அப்படி யார் இந்த குணத்தை வச்சுட்டு இருக்காங்களோ, அவங்க பகவான் கிருஷ்ணனுடைய கருணையை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர். ஸோ திஸ் புருஷோத்தமா, திஸ் மலமாஸ், she is thinking, I am so contaminated. People are saying I am so contaminated, I am fallen, I am inauspicious, I have no any good quality. So Krishna said,
That is the qualification. You are qualified to get my blessing. I will give my name to you. From this day onwards, you are called Purushottama Adhikamas. அந்த மாதாஜி அந்த தேவதை என்ன நினச்சிட்டாங்க, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நான் ஒரு துர்பாக்கியசாலி, எனக்குன்னு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நான் ரொம்ப கீழிலானவன், நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு பாவி, அதனால நான் வாழ்கிறது அர்த்தம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பகவான் சொன்னார், இதுதாம்மா தகுதி உனக்கு, இந்த குணங்கள் ஒன்றை இருந்ததுன்னா என்னுடைய கருணையை நீ பெற்று விடலாம், அதனால நீ அழாத, நான் என்னுடைய திருநாமத்தையே உனக்கு கொடுத்துட்றேன். இன்னையிலிருந்து உன்னுடைய திருநாமம் என்னுடைய திருநாமம், உன்னுடைய திருநாமம். இன்று முதல் நீ புருஷோத்தம அதிகமாக சென்று அழைக்கப்படுவாய். Then again Lord Krishna said, there is no difference between you and me. You are very dear to me. ஸோ இன்னையிலிருந்து உனக்கு எனக்கு எந்த வித்தியாசம் கிடையாது, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள். யூ ஆர் லைக் மை வைஃப், யூ ஆர் லைக் மை டியர். கிருஷ்ணா சொன்னா, நீ எனக்கு மனைவி மாதிரி, நான் உன்னை அங்கீகாரம் பண்ணிக்கிறேன், ஏத்துன்றேன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவ. there is no difference between you and me. உனக்கு எனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஸோ டுடே onwards you are called Purushottama Mas and you are the most auspicious month among all the months. Now you are most auspicious. If anyone perform any devotional activities in your month, they will get 1,000 type of benefit. 1,000 times they get benefit. பகவான் சொன்னாரு, இந்தம்மா உனக்கு எனக்கு எந்த வித்தியாசம் இல்லை, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவ, இன்னிலிருந்து என்னுடைய திருநாமம் தான் உன் திருநாமம், நான் புருஷோத்தமன், இன்றையிலிருந்து உன்னுடைய மாதம் புருஷோத்தம மாதம், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், உன்னை என் மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை எனக்கு பிரியமானவளாக ஏற்றுக்கொள்கிறேன், அதனால இன்னையிலிருந்து உனக்கு புருஷோத்தம மாதம் என்று பெயர். இந்த மாதம் இன்னையிலிருந்து மிக மங்களமானதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த மாதம் ரொம்ப மங்களமானது. இந்த மாதத்தில் யாரானும் ஏதேனும் சிறிய ஒரு ஆன்மீக சேவை செய்தால், யாராவது ஒரு சிறிதாக ஆன்மீக சேவை செய்தாலும் அவங்க மலை போல பலனடைவாங்க. 1000 மடங்கு. ஒரு சிறு சேவை செய்தாலும் 1000 மடங்கு நன்மை அடைவார்கள். Then Krishna giving lot of blessing to this Purushottamas. பகவான் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான நிறைய வரங்களை கொடுக்குறார். நீ ரொம்ப மங்களமானவள், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் உபவாசம் இருக்காங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, இந்த மாதத்தில் யாரேனும் சிறிய ஆன்மீக சேவை செய்தாலும் 1000 மடங்கு நன்மை பெறுவார்கள். And the Lord Krishna giving his blessings to Purushottama, then she became very happy. She went to Goloka Vrindavan, she met Lord Krishna, before that she met Lord Vishnu, now she was so fortunate, she met face to face Lord Krishna and Vishnu together. She was so fortunate. Now she understood, I am so fortunate. The Lord gave his own name to me, he gave his blessings to me, he made me an inauspicious to an auspicious. அந்த மாதாஜி நினச்சாங்க, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், நான் பகவானையும் பகவான் கிருஷ்ணர் புருஷோத்தமனையும் மகாவிஷ்ணுவும் நேருக்கு நேர் தரிசனம் பண்ணேன், பகவான் தனது திருநாமத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, அமங்கலமான இந்த மாதத்தை மங்களமாக மாற்றி விட்டார். யாரெல்லாம் இந்த மாதம், those who are thinking this Malamas inauspicious, this Malamas is not good, you will reject that, they are like a sinful person, they will go to hell. யாரெல்லாம் இந்த புருஷோத்தம மாதத்தை அமங்கலமானது, இது எந்த ஒரு தகுதியமற்றது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யார் இந்த புருஷோத்தம மாதத்தை நிராகரிக்கிறாங்களோ, அவங்க உதாசீனப்படுத்துகிறாங்களோ, அவங்க நரகத்துக்கே போவாங்க. So Krishna gave his blessing. Those who are fasting this month, those who are practicing celibacy, brahmacharya, those who are worshiping Krishna, Lord Krishna, those who are worshiping, those who are practicing divorce service, they will get 1000 times of benefits. பகவான் சொல்றாரு, யாராவது இந்த மாதத்தை புருஷோத்தம மாதத்தை அமங்கலமானது, அது தூய்மையானது இல்லை, அசுத்தமானது, இது ஒரு மல மாதம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போவாங்க. மாறாக யாரோ இந்த மாதத்தில் விரதம் இருக்காங்க, தவம் இருக்காங்க, பக்தி செய்கிறாங்கன்னா அவங்க 1000 மடங்கு நன்மை பெறுவார்கள். And Krishna gave lot of blessings to Purushottaman and she became very happy. Now all the devotees are practicing divorce service in this Purushottaman, they will get 1000 types of benefits.
So all the spiritual activity, whatever the spiritual activities you are performing, will get 1,000 times of benefits. By the blessing of Krishna, we get that opportunity to progress in Krishna consciousness. ஸோ அதனால் பாருங்கள், இந்த புருஷோத்தம மாத தேவதையோடைய மகிமையால் பகவான் இந்த மாதத்துக்கு நிறைய வரம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதம் ரொம்ப மங்களமானது. அதனால் பக்தர்கள்லாம் இந்த மாதத்தில் வந்து பக்தி செய்கிறது, தவம் இருக்கிறது, விரதம் இருக்கிறது, பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்க 1000 மடங்கு நன்மை பெறுவார்கள். ஸோ ஃபார் a devotee there is no anything loss or gain, because every day is perform his devote service, attending Mangalarti, chanting prescribed rounds, fasting Ekadasi, and reading Srila Prabhupada book, distributing Srila Prabhupada book, chanting Srimad Bhagavatam, hearing Srimad Bhagavatam. These kind of spiritual activities every day devotees are performing. For the devotee there is no problem, but those who are not devoted to Krishna, they will get this opportunity to start his devote service in Purushothaman. They will get 1,000 type of benefits. பாருங்க, பக்தனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்தர்கள் எப்போவுமே அதிகாலை எழுந்திரிச்சு மங்களாரத்தியில் கலந்துக்கிறாங்க, நாம ஜபம் செய்கிறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, பாகவதம் கேட்குறாங்க, புத்தக விநியோகம் செய்கிறாங்க, சேவை பண்ணுறாங்க. பக்தர்கள் எப்போவுமே இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் யார் ஒருத்தர் பக்தியில் இல்லையோ, அல்ல ஆரம்ப நிலை பக்தராக இருக்கிறவங்க, பக்தி பாதை இல்லாதவங்க, அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அப்போது பக்தி பாதையில் இல்லாதவங்க கூட புருஷோத்தம மாத விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா அவங்களும் பக்தியில் உயர்ந்துருவாங்க, பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவாங்க. Those who are not in devotion, those who are not following devotion service, if they are starting their devotion in Purushothaman, they will also get pure devotion. அவங்க வந்து சாதாரணப்பட்ட மக்கள் கூட இந்த புருஷோத்தம மாதத்தில் பக்தி தொண்டை முயற்சி பண்ணி அதை பக்குவமாக பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்களும் தூய பக்தராவாங்க. ஃபார் அ டிவோட்டி we have to take this advantage also. This Purushothaman will do extra rounds. We can read extra Srimad Bhagavatam, prayers of Prahlad Maharaj, prayers of Bhismadev, prayers of Kundi. Lot of prayers are there in Srimad Bhagavatam. We can hear Bhagavatam, we can chant Bhagavatam, we can use lot of time for our improving our sadhana, improving Krishna consciousness. It will get 1,000 type benefit. அதனால் பக்தர்கள் கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டுலாம். நம்ம எப்போவுமே கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த புருஷோத்தம மாதத்தில் கூடுதலாக நாம ஜபி, எக்ஸ்ட்ரா ரவுண்டு, கூடுதலாக நாம ஜபிக்கிறது, கூடுதலாக பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, பாகவத்தில் பிரார்த்தனைகளை செலுத்துவது, பீஷ்மரின் பிரார்த்தனைகள், பிரகலாதரின் பிரார்த்தனைகள், குந்தி தேவியின் பிரார்த்தனைகள், பாகவதம் முழுதும் நிறைய பிரார்த்தனை இருக்குது, பிரார்த்தனைகளை செய்வது. ஸோ இது மூலமாக வந்து என்ன ஆகும்னா நம்ம கிருஷ்ண உணர்வில் இன்னும் முன்னேற்றம் பண்ணி 1000 மடங்கு நம்ம நன்மை பெறும். ஸோ திஸ் புருஷோத்தமன் இஸ் வெரி வெரி ஆஸ்பீஷியஸ். either a devotee or a non-devotee, both will get benefit by performing devote service in Purushotthama months. ஒரு பக்தராக இருக்காங்களோ பக்தராக இல்லையோ 2 பேருக்கும் நன்மை தரக்கூடியது இந்த புருஷோத்தம மாதத்தில் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணால் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியது. ஸோ what happening now, all these pastimes, the glories of Purushotthama, Krishna himself glorifying Purushotthama to Yudhishthira Maharaj. So one time what happening, Yudhishthira Maharaj became very unhappy. He is crying, oh Lord Krishna, what kind of sins we perform? Why we are suffering in this forest? Even though you are with us, you are the Supreme Son of Godhead, you are with us, still why we are suffering, Prabhu? What is the reason? He is asking to Krishna. பாருங்க, இந்த புருஷோத்தம மாதத்துடைய மகிமையை பகவானே யுதிஷ்டிர மகாராஜ் எடுத்து சொல்றார் தன்னுடைய திருவாயால். ஒரு முறை யுதிஷ்டிர மகாராஜ் கேட்குறாரு, எம்பெருமானே கிருஷ்ணா கேசவா, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், என்ன தப்பு பண்ணோம், ஏன் இந்த மாதிரி காட்டில் கஷ்டப்படுறோம், ஏன் எங்கள் ராஜ்யத்தை இழந்தோம், நீங்கள் எங்கள் கூடயே இருக்கீங்களே, நீங்கள் எங்கள் கூட இருந்து நாங்கள் ராஜ்யத்தையெல்லாம் இழந்துட்டோமே, அப்படி என்ன நாங்கள் தவறு செஞ்சிட்டோம்? Then Krishna is glorifying Purushothaman. Krishna said, oh Yudhishthira, once Draupadi was offended Purushothaman. When Durvasa Muni is glorifying this man, Draupadi is not taking seriously.
She thought, what is Purushottam? Why have to perform all these things? She not taking it seriously. So she offended. Therefore, that is the reason you are all suffering. அப்போது யுதிஷ்ட மகாராஜ்ட்ட பகவான் சொன்னார், திரௌபதி வந்து ஒரு தவறு பண்ணிட்டாங்க. துர்வாச முனிவர் புருஷோத்தமாத்தோடைய மகிமையை சொல்லும்பொழுது அவங்க அதை வந்து சரியாக எடுத்துக்கல, அதை வந்து கவனமாக எடுத்துக்கல. அது என்ன புருஷோத்தமாந்தம் மாதம், அதையே என்ன பின்பற்ற வேணும், அதில் என்ன அவ்வளோ இது அப்படின்னு அவங்க சாதாரணமாக நினச்சிக்கிட்டாங்க. Then Durvasa Muni got anger. She is not listening his words. Always Durvasa means you will come anger with, always he will come with anger. If you perform very nice service, even though you perform very nice service, he got angry. துர்வாசனாலே அவர் கோவம் வரும். நம்ம ஒழுங்காக சேவை பண்ணால் கூட ஒரு கோவம் வந்துடும், என்ன அவர் இப்படி செய்கிறார். அப்படி இருக்கும்போது புருஷோத்தமாத்தோடைய மகிமையை பற்றி சொல்லும்போது திரௌபதி அதை வந்து தீவிரமாக எடுத்துக்கல, அது கேர்ஃபுல்லாக எடுத்துக்கல, அவர் கோவம் வந்துடுது. பட் he told, I am not curse you, but you are not taking serious about the Purushotman, that will give you a result. நான் வந்து உன்னை சபிக்கல திரௌபதி, நான் உன்னை சபிக்க போகிறதில்ல. ஆனால் நீ புருஷோத்தமதை வந்து நீ வந்து உதாசீனப்படுத்தினால அதற்கான வினையை நீ அனுபவிப்பாய். So in his previous birth also, Draupadi, the Purana says, when her previous birth, she became a daughter of a great saintly person. She want to get married, but the father is not very taken seriously. After some days, father is died, so she got disturbed. So she did tapasya. She worshipped Lord Shiva. So she worshipping Lord Shiva. She asked, when Lord Shiva appeared in front of Draupadi, in her previous life, she became a Brahmini. So Lord Shiva appeared in front of Brahmini. Shiva asked, oh lady, Mataji, what do you want? By seeing Lord Shiva's beauty, like a molten golden color, his eyes are like a lotus petal. He wore a deer skin. He had a matted hair. On the top of his head, he wore a small moon. And in the top of his head, he had a Ganges water on his head. Very beautiful. When Draupadi saw Lord Shiva, tears are flowing from her eyes. திரௌபதி முந்தைய பிறவியில் ஒரு பிராமணனுடைய மகளாக பிறந்திருந்தால் அவளுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. ஆனால் தன்னுடைய தந்தையார் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார், அதை வந்து அவர் பொருட்படுத்தவில்லை. சிறிது காலத்தில் அவர் உடலை விட்டு விட்டார். அப்போ அந்த பிராமணி என்ன பண்ணாங்க, தனக்கு கணவன் வேண்டும் என்று மகாதேவரை குறித்து தவம் செய்கிறாங்க. அவருடைய தவத்தினுடைய வலிமையினால மகாதேவர் அவங்க முன்னாடி தோன்றினார். தங்கத்தை உருக்கிய பொன்னிறத்தில் மகாதேவர் பொன்னிறத்தில் இருக்கிறார். தாமரிதழ் போல கண்கள். அப்படியே இந்த சாம்பலெல்லாம் ஸ்மசானத்தில் இருக்கிற சாம்பல்லாம் உடம்புல பூசியிருக்கார். புலித்தோல் அணிந்திருக்கார். தலையோடு மண்டவோடெல்லாம் மாலையாக போட்டிருக்கார். தலையில் வந்து ஜடாமுடி, அதில் மேலே ஒரு பிறைச்சந்திரன், அங்கே ஒரு கங்கா தீர்த்தம். அப்படி மகாதேவர் தரிசனம் கொடுத்தாரு. மகாதேவர் கேட்டார், திரௌபதி உனக்கு என்ன வேணும்? ஓ மாதாஜி, ஓ பிராமணி, ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் யுவர் தபஸ்யா, வாட் யூ வாண்ட், வாட் கைண்ட் ஆஃப் boon யூ வாண்ட். அவர் சொன்னார், ஓ பிராமணி, உன் தவத்தில் நான் திருப்தி அடைந்து விட்டேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளுன்றார். By the ecstasy of seeing Lord Shiva, she asking 5 times, I want husband, I want husband, I want husband, I want husband. She want ask 5 times. அவங்க வந்து சிவபெருமானை பார்த்த மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் 5 முறை கேட்டாங்க, எனக்கு கணவர் வேணும், எனக்கு கணவர் வேணும், எனக்கு கணவர் வேணும், எனக்கு கணவர் வேணும். 5 முறை கேட்டேன். 5 times she asked. Lord Shiva said, ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், உனக்கு 5 கணவர் கிடைப்பாரு, உனக்கு 5 கணவர் கிடைப்பார். So Draupadi got 5 husbands, but she did a small mistake. She avoiding Purushotman, she not worshipping Purushotman. Therefore, there are suffering in the forest. And Lord Krishna said, Yudhishthira, if you want success in spiritual progress, within few days the Purushottam will appear, and you are all do your dual service very sincerely and pray to Lord, pray to the Supreme Lord, worship the Lord, chanting His holy name, fasting on Ekadasi. All these things will get 1000 type of benefit.
and you will victorious this war. After the Mahabharata war, you will become victorious. Then பகவான் சொன்னார், யுதிஷ்டிரா, நீ வந்து இந்த மாதிரி திரௌபதி வந்து உங்களுக்கு 5 பேருக்கு மனைவியாக வந்திருக்காங்க. அவள் வந்து புருஷோத்தம மாதத்தை வந்து நிராகரித்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அந்த புருஷோத்தம மாதத்தை மதிக்காதனால நீங்கள் எல்லாம் காட்டில் வந்து கஷ்டப்படுறீங்க. திரௌபதி வந்து she was insulted in the assembly. Dushasana is removing his garment. She is crying and raising his both arms in the sky and called, "Hey Krishna, hey Govinda." Then the Purushottama only gave garment to Draupadi. Otherwise, there is no one ready to help her. The whole assembly. So, why this situation happened? Because of she neglected Purushottama. So now, within a few days, the Purushottama will is appearing. So you are all worship the Supreme Lord, chant His holy name, fasting on Ekadashi, doing divorce service, giving charity, all you can get thousands of benefits. Then after the Kurukshetra war, the battlefield, you will become victorious. By performing Purushottama Vrata, you will become victorious. பகவான் சொன்னார், யுதிஷ்டிரா, இந்த மாதிரி வந்து திரௌபதி வந்து புருஷோத்தம மாதத்தை நிராகரித்து விட்டால், அதனால தான் அந்த சபையில் வந்து எல்லாரும் முன்னாடியும் துச்சாசனம் துயிலை உரிக்க, அவள் 2 கையும் மேலே உயர்த்தி கிருஷ்ணா கோவிந்தா என்று என்னை அழைக்க, நான் அப்பொழுது அவளுக்கு வஸ்திரம் கொடுத்தேன். புருஷோத்தமனான நானே வந்து வஸ்திரம் கொடுத்தேன். ஏன் இந்த நிலைமை திரௌபதிக்கு? அவள் புருஷோத்தம மாதத்தை நிராகரித்து விட்டாள். அதனால எனக்கும் புருஷோத்தம மாதத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இன்னும் சிறு தினங்களில் புருஷோத்தம மாதம் தோன்ற இருக்கின்றது. நீங்கள்லாம் உபவாசம் இருந்து பகவானை வழிபட்டு அவருடைய நாமத்தை கீர்த்தனம் செய்து ஜபம் செய்து ஏகாதசி விரதம் இருந்து தான தர்மம்லாம் செஞ்சு நீங்கள் 1000 முறை நன்மை பெறலாம். அது மட்டும் இல்லை, இந்த புருஷோத்தம மாத விரதம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி தான், ஜெயம். இந்த யுத்தத்தில் நீங்கள் அதீத வெற்றி அடைவீர்கள். ஸோ this way Krishna is himself glorifying the auspicious month of Purushottam. இந்த மாதிரி பகவானே வந்து புருஷோத்தம் மாதத்துடைய மகிமைகளை பறைசாற்றுகிறார் பாகவதத்தில் பாண்டவர்களிடத்தில். ஸோ ஆல் தி ஸ்டோரிஸ் ஆர் தேர் இன் பத்ம புரான். Once Suda Goswami came to Naimisharanya, Suda Goswami is glorifying how Sukadeva Goswami gives speaking Srimad Bhagavatam, and also Suda Goswami is glorifying when Narada Muni met Naranarana Rishi, and Narada is asking about Narayana, what is the auspicious month? How will fast, how will worship the Supreme Lord? And Narayana Rishi himself glorifying the Purushottam month, glories of Purushottam month to Narada Muni. ஸோ இந்த மாதிரி பத்ம புராணத்தில் நிறைய இடங்களில் புருஷோத்தம மாதத்தோட மகிமை பற்றி சொல்லியிருக்கு. ஒரு முறை வந்து சூத கோசாமி நைமிஷாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்கள்கிட்ட இந்த அற்புதமான சரித்திரத்தை சொல்கிறார். நான் வந்து கங்கை கரையில் பரீட்சித் மகாராஜா உடலை விடக்கூடிய இடத்துல இருந்தேன். அங்கே சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் பேசினார், அந்த இடத்துல நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பல இடங்களில் பிரயாணம் செஞ்சு இப்போ நைமிஷாரண்யம் வந்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான சரித்திரம் சொல்கிறேன். ஒரு முறை நாரத முனிவர் வந்து நரநாராயண ரிஷி பத்ரிகாசிரமத்தில் நாராயண ரிஷியை சந்தித்தார். அப்போ நாராயண ரிஷியை சந்தித்து நாரதர் பேசிட்டு இருக்கும்போது, மிக சிறந்த மாதம் அது எது, அந்த மாதத்துடைய மகிமை என்ன, நான் யாரை வழிபட வேண்டும், எந்த நாமத்தை உச்சரிக்க வேண்டும், எப்படி உபவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுது நாராயண ரிஷி தன்னுடைய திருவாயால் புருஷோத்தம மாதத்தின் மகிமைகளை பறைசாற்றுகிறார். The Narayana Rishi is glorifying about the glories of Purushottama. And he spoke to Narada Muni, you have to chant the holy name of the Lord, you have to give charity, you have to worship the Supreme Lord. In this way, 24 hours a day, you remain in Krishna consciousness, then you will get Krishna Prem. அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த புருஷோத்தம மாதத்தில் பகவான் புருஷோத்தமனை வழிபட்டு அவர் நாமத்தை உச்சாரணம் செஞ்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே நான் நாம ஜபம் பண்ணி அது வந்து தானங்கள்லாம் செஞ்சு தர்மங்கள்லாம் பண்ணி பக்தர் சங்கத்திலிருந்து எல்லாம் பண்ணும்போது நீ வந்து கிருஷ்ணன் மேலே தூய பக்தி அடைவாய். நீ வந்து கிருஷ்ணர் மேலே தூய பக்தி அடைவாய். ஸோ வி ஆர் கெட்டிங் பை த பிளஸ்ஸிங் ஆஃப் Srila Prabhupada, by the blessings of Srila Prabhupada and Guru, all the Gurus and Vaishnavas,
we are getting this opportunity. Tomorrow onwards, Purushottama Mass begins. So we minimize our external activity and to increase our spiritual activities. Chanting extra rounds, reading Srimad Bhagavatam, hearing Srimad Bhagavatam, worship the Supreme Lord with Tulsi leaf, worshipping Tulsi Maharani, worshipping Vaishnava and obeisance to Vaishnava, getting their blessings. This will get thousands of benefit will get in spiritual progress. இந்த மாதிரி நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். சில பிரபுபாடைய கருணையால், குருமார்களுடைய கருணையால், வைணவருடைய கருணையால் நாளைக்கு புருஷோத்தம மாதம் தொடங்க இருக்கிறது. இந்த மாதத்தில் நம்ம கூடுதலாக எக்ஸ்டர்னல் ஒர்க்கு, வெளிப்புறமான வேலைகளை குறைத்து கொண்டு கூடுதலான நேரத்தில் வந்து நம்ம கூடுதலாக நாம ஜபம் செய்கிறது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, துளசி தேவி வழிபடுவது, பகவானை ஆராதனை செய்கிறது, வைணவர்களுக்கு சேவை செய்வது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கூடுதலான நேரங்களை வந்து பகவானுடைய சேவையில் இணைத்து கொண்டால் நமக்கு 1000 மடங்கு நன்மை கிடைக்கும். கிருஷ்ண உணர்வுல வெகு சீக்கிரமான முன்னேற்றம் கிடைக்கும். We can realize our progress in Krishna consciousness. So we'll use this opportunity for our spiritual progress. இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வேண்டி இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ what we should not to do. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? We have to follow what Acharya says. Actually, what we are doing in regular practice, we have to increase the number of rounds and all. நம்ம வந்து ஆச்சாரியர் சொல்லி கொடுத்ததை பின்பற்றணும். அன்றாட வாழ்க்கையில் பண்ணிட்டு இருக்கிற பக்தி வந்து கொஞ்சம் கூடுதலாக செய்யணும். நாம ஜபிக்கிறதெல்லாம். What should not to do? Anyway, a devotee will not offend any Vaishnava. Even in Purushottama, we definitely don't offend any Vaishnava. If you Hare Krishna, Hare Krishna. இப்போ தெளிவாக இருக்குங்களா? Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Now it's clear? Yeah. எப்போ இருந்து சரியா கேட்கல? when you are missing? Yeah, so yes, so this is the conclusion of this session. We are all so fortunate by the blessing of Srila Prabhupada and Gurus, Vaishnavas. We are getting opportunity. Tomorrow the Purushottama Mass begins. So we have to improve our sadhana using this auspicious month. We have to improve our number of rounds, reading Srimad Bhagavatam, hearing Srimad Bhagavatam, worshipping Tulasi Devi, worshipping the Supreme Lord, worshipping the Vaishnavas. In this way, we will use this opportunity, use this auspicious month, become in our progress in Krishna consciousness. இந்த மாதிரி வந்து இந்த மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால நம்ம வந்து பிரபுபாடைய கருணையால், குருமார்களுடைய கருணையால், வைஷ்ணவருடைய கருணையால் நாளையிலேருந்து இந்த புருஷோத்தம மாதம் துவங்குது. அதனால நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கூடுதலாக நாம ஜபம் செய்வது, கூடுதலாக பாகவதம் படிக்கிறது, கூடுதலாக பாகவதம் கேட்கறது, துளசி தேவிக்கு சேவை செய்வது, வைணவர்களுக்கு சேவை செய்வது, பகவானுக்கு சேவை செய்வது, and what kind of austerity we can perform according to our capacity. Some devotee will take two time prasadam or one time prasadam. That are not very important. So sadhana is very, very important. Austerity we can perform what kind of capacity we have according to our mind and senses, according to our health condition we can perform. இந்த வந்து சாதனா ரொம்ப சாதனா வந்து அழகாக செய்கிறது, அதிகமாக செய்கிறது ரொம்ப முக்கியம். விரதங்கள் இருக்கிற பொறுத்த வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுமோ, நம்ம உடலையும் மனசையும் அனுசரிச்சுட்டு, நம்ம உடல் சூழ்நிலை அனுசரிச்சுட்டு நம்மளால என்ன விரதம் இருக்க முடியும், 2 வேளை சாப்பிட்டா போதும், இல்லை 1 வேளை சாப்பிட்டா போதும். இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். Some devotee will fast only one day, they will take only one time in prasadam. Some devotee will take only fruits. Some devotee will take only fruits and roots. Some devotee will take only one time grain.
Some devotee will take only, I will take only one time Khichdi Prasadam. In this way, devotees are trying to perform austerity according to their own will and their own interest. It's not very important to giving too much stress to austerity, leaving sadhana. Sadhana improve is very important. Sadhana improvement is very important. For that, without disturbing sadhana, we can make our fasting. ஸோ சில பக்தர் என்ன நினைக்கலாம், நான் இந்த மாதம் புருஷோத்த மாதிரி கடினமாக விரதம் இருக்க போகிறேன், நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், நான் பழங்கள் மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் 2 வேளை மட்டும் பழங்களும் கிழங்கும் சாப்பிட்டுக்குவேன், இல்லை நான் கிச்சடி பிரசாதம் மட்டும் சாப்பிட்டுக்குவேன், அப்படிலாம் இருக்கலாம். அது நம்முடைய மனோநிலைக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி கடுமையாக விரதம் இருக்கிறத விட சாதனா இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஜெபம் பண்ணுறது, பகவானை ஆராதிக்கிறது, வைஷ்ணவருக்கு சேவை, இந்த மாதிரி சாதனாவை முன்னேற்றம் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ we can conclude here, we can end the session here. எல்லா வைணவர்களுக்கும் இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கிறோம் இந்த வகுப்பை. நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இந்த புருஷோத்தமத்தை நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஸோ நம்ம டுடே we are concluding this session. Tomorrow onwards, the 30 days, we have to focus more on our sadhana and chanting, hearing and worshipping. All these things will perform very sincerely. We can get the benefit 1000 times. Hare Krishna. Jai Shri Purushottam Adhik Maas ki, Jai Shri Prabhupada ki, Jai Gurudev Maharaj.